பிரதீப் ரங்கநாதனுக்கு வந்த திடீர் சிக்கல். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரிலீஸ் ஆன டியூட் படத்துல பிரதீப் ரங்கநாதன், மமிதா பைஜு, சரத்குமார்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. கலவையான விமர்சனங்களோட சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கிற டியூட் படம் மூலமாக பிரதீப் ரங்கநாதன் ஹாட்ரிக் அடிச்சிட்டாருன்னு சொல்ல வேண்டிய டைம்ல திடீர்னு சிக்கல்ல சிக்கி இருக்கிறாரு. இசைஞானி இளையராஜா தன்னுடைய இசையில உருவான பல பாடல்கள் தொடர்பான காப்புரிமைகள் மீறப்பட்டிருக்கிறதா சோனி மியூசிக் நிறுவனத்தை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறாரு. பல கட்ட விசாரணையை தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இளையராஜா தரப்பு வழக்கறிஞர் பேசும்போது, சமீபத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் வெளியான டியூட் திரைப்படத்தில் இளையராஜா கம்போஸ் பண்ண 2 பாடல்கள் அவருடைய அனுமதி இல்லாம பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது தொடர்பான கூடுதல் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும்னு வாதம் முன்வைக்கப்பட்டுச்சு. இதை தொடர்ந்து நீதிபதி பேசும்போது, டியூட் திரைப்படம் குறித்து தனி வழக்கு தொடரலான்னு சொல்லி வழக்கின் விசாரணையை நவம்பர் 19ஆம் தேதி ஒத்தி வச்சாரு. அந்த வகையில டியூட் பட தயாரிப்பு நிறுவனம் மேல இளையராஜா வழக்கு தொடர ரெடி ஆகிட்டாரு. ஆல்ரெடி அவர் எக்கச்சக்க திரைப்பட தயாரிப்பு நிறுவனங்கள் மேல வழக்கு தொடர்ந்திருக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் 96, மஞ்சுமெல் பாய்ஸ், குட் பேட் அக்லி, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர், கூலி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஆனா தேனிசை தென்றல் தேவாவும் தியாகராஜனும் இந்த விஷயத்துல கிரேட்னு கமெண்ட் பண்றாங்க விஷயம் தெரிஞ்சவங்க.